பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸோ ஒரு லாரியோ போக மட்டும் தான் முடியும். மற்ற விதத்தில் போகணும்னு பார்த்தா ரெண்டு பக்கம் தண்ணி தான் தேங்கி நிற்குது. சாதாரண மழை, இன்னும் நிறைய மழை கூட பெய்யலை. இதுக்கே பார்த்தீங்கன்னா துரிதமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். மழை பெய்யறதுல போய் துரிதமான நடவடிக்கை எடுத்து என்ன பண்ண போறீங்க? நீங்கள் மழை பெய்யவே இல்லையே. மழை நீர் வந்து நாங்கள் வடிகால் வாரி அமைக்கிறோன்ட்டாங்களே, ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது எந்த வேலையும் செய்யறது கிடையாது. அதே சூளைமேட்டை ஏன் நான் மென்ஷன் பண்ணேன்னா, அங்கே ஒரு பெண் விழுந்து இறந்துட்டாங்க இவங்க தோண்டி போட்ட பள்ளத்தில். இந்த கழிவுநீர் கலக்குது இல்லையா, இது வரைக்கும் அது ஸ்டாப் ஆன மாதிரியே கிடையாது. சின்ன மழை, இன்னும் மழையே பெய்யலை. ட்ரைனேஜ்லாம் வந்து அப்படியே பயங்கரமாக ரொம்ப எல்லா இடத்துல வழியில். ஆனால் அதுக்கே பார்த்தீங்கன்னா இல்ல நிறைய பள்ளங்கள் தோண்டினாங்க உள்ள. அதுதான் நானும் வந்து என்ன சொல்றேன், நிறைய சொல்லக்கூடிய அதே விஷயத்த சொல்றேன். பள்ளங்கள் தோண்டினது மாதிரியே இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு வந்து வரக்கூடிய ஒரே வருமானம் டாஸ்மாக் வருமானம். அதில் மட்டும் நீ கவனம் செலுத்து, வேற எதை பத்தி நீ கவலைப்படாத. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய வேலையை நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க அந்த மாவட்ட நிர்வாகத்தை பண்ணுவது, ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்வது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய வேலை. இந்த அரசாங்கம் என்ன தாங்க பண்ணுது? கலெக்டரை கூப்பிட்டு டாஸ்மார்க் வந்து எவ்வளவு வருமானம் வந்துச்சு, ஏன் இந்த இடத்துல குறைஞ்சிருக்கு, இது ஒரு வேலையா? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வழக்கறிஞர் பிரதாப் அவர்கள். வணக்கம். அதாவது மழை, அதாவது இப்பதான் தொடங்கி இருக்கு, இன்னும் புயல் வரும்னாங்க, அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்றாங்க. ஸோ இந்த பெய்த மழைக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்டை விட்டு வெளியில வர முடியல, அந்த மாதிரியான சிச்சுவேஷன். இப்போ கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்கு. ஸோ எடுத்த நடவடிக்கைகள், தமிழக அரசின் சார்பாக எடுத்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? நீங்க சாதாரண மழைக்கே சென்னை தாங்காது. இப்போ பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஈவன் இன்னும் சென்னைக்கு வந்து அதனுடைய மழையை வந்து அது இன்னும் தொடங்க கூட இல்லை, இன்னும் அது போகல. ஆனால் ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க. காலிலேருந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக மழைலாம் ஒன்றும் பெய்யல. ஆனால் இப்போ நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன் இல்லையா, வருதே பார்த்தீங்கன்னா சென்னையில் மிக முக்கியமான 3 நெடுஞ்சாலைகள் தான் இருக்குது. ஒன்று உங்களுக்கு பூந்தமல்லி நெடுஞ்சாலை, இன்னொன்று வந்து நீங்கள் அந்த மவுண்ட் ரோடு, அதுக்கப்புறம் வந்து பீச் போர் ரோடு இருக்குல்ல, அது மட்டும் தான் நெடுஞ்சாலையாக நீங்கள் பார்க்க கூட, மற்ற எல்லாமே சந்திப்பு சாலைகள் தான். இப்போ நான் வந்து அந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸோ ஒரு லாரியோ போக மட்டும் தான் முடியும். மற்ற விதத்தில் போகணும்னு பார்த்தா ரெண்டு பக்கம் தண்ணி தான் தேங்கி நிற்குது. சாதாரண மழை, இன்னும் நிறைய மழை கூட பெய்யலை. இதுக்கே பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைகள் நிறைய இடத்துல ரெண்டு பக்கமும் தண்ணி வந்து தேங்கி நடக்குது. நான் இன்னும் முழுமையான மழையை சென்னை வந்து உணரலை. அப்படி உணர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஏன்னா வருஷம் இவங்க எல்லா படிப்பையும் கற்றுப்பாங்க. இப்போ திமுக ஆட்சி முடிய போகுது. 4 வருஷமும் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து ஒவ்வொரு பருவமழையுமே பார்த்தீங்கன்னா தத்தளிக்கும் தான். இன்னும் இது ஸ்டார்ட் ஆகலை. இல்லை, இப்போ வந்து துரிதமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். மழை பெய்யறதுல போய் துரிதமான நடவடிக்கை எடுத்து என்ன பண்ண போறீங்க? நீங்க மழை பெய்யவே இல்லையே. முழுமையான மழையை இன்னும் பெய்யலையே. அதாவது மழை பெஞ்ச மாதிரியும் எல்லா இடத்துலையும் போட்டுகள் விட்டுங்கிற மாதிரியும் அரசாங்கம் மேலே நமக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு கற்பனையை வந்து கட்ட விழுத்துட்டுறாங்க. இன்னும் அந்த மழையே பெய்யலை. இன்னும் மழை வந்து பெய்ஞ்சாலே தாங்காது. நான் இந்த மழைக்கு இப்போ பெய்யுதுல மழை, இதுவே பார்த்தீங்கன்னா அப்பப்போ மழை பெய்யும். இப்போ நீங்கள் வடபழனில் மழை பெய்யும், அசோகனில் மழை இருக்காது. இந்த மழை இப்போதான் இந்த மாதிரி தான் பெஞ்சிட்டு இருக்கு. அதுக்கே அங்கங்கே தண்ணி வந்து நிற்குது. ரெண்டாவது, சென்னையினுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நான் பார்க்கக்கூடியது இந்த கழிவுநீர் கலக்குது இல்லையா, இது வரைக்கும் அது ஸ்டாப் ஆன மாதிரியே கிடையாது. சின்ன மழை, இன்னும் மழையே பெய்யலை. ட்ரைனேஜ்லாம் வந்து அப்படியே பயங்கரமாக ரொம்ப எல்லா இடத்துல வழியில். ஆனால் அதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல உங்களுக்கு மழை நீர் பிழிஞ்சா வெறும் அந்த மழை நீர் மட்டும் கிடையாது, கழிவுநீர் கலக்குது. ரோட்லயே நிறைய இடங்கள்ல. ஆமா, கழிவுநீர் நடந்து போனா அந்த சுகாதார சீர்கேடு எவ்வளவு பெரிய விஷயம் சொல்றாங்க. கிட்டத்தட்ட எத்தனாயிரம் கோடி, 4000 கோடி இன்னும் ஒதுக்குறோம் நாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஒதுக்குனாங்க. என்ன பண்ணிருக்காங்க? இன்னைக்கும் நீங்க ஆட்சிக்கு அந்த புதுசுல அங்கங்கே பழம் நோண்டி இருப்பாங்க, 2-3 இடத்துல சரி பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்டில் இது வரைக்கும் பண்ணல. உதாரணத்துக்கு இது சூளைமேடு இருக்கு இல்லையா, சூளைமேடுன்றது உங்களுக்கு இந்த சூளைமேடு, நெல்சன் மாணிக்கம் ரோடு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இணைப்பு சாலையை உள்ளே போயிட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம். அங்கே தோண்டி போட்ட பள்ளங்கள் எல்லாமே இன்னும் அப்படியே தான் இருக்குது. அது எதுவுமே முழுமையாக பராமரிக்கல. எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா முழுமையாக தோட்டம். நாங்கள் மழை நீர் வந்து நாங்கள் வடிகால் வாரி அமைக்கிறோன்ட்டாங்களே, ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது எந்த வேலையும் செய்யறது கிடையாது. அதே சூளைமேட்டை ஏன் நான் மென்ஷன் பண்ணேன்னா, அங்கே ஒரு பெண் விழுந்து இறந்துட்டாங்க இவங்க தோண்டி போட்ட பள்ளத்தில். அப்போ அதுக்காக இவங்க மேலே எடுக்கப்பட்ட ட்ரைனேஜில் விழுந்து இறந்துட்டாங்க இல்லையா, அவங்களால எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஒன்றுமே கிடையாது. எஃப்ஐஆர் யார் மேலே எஃப்ஐஆர்? நீங்கள் உரிய அதிகாரி மேலே போட்டிருக்கீங்களா, இல்லை நீங்கள் அந்த கவுன்சிலர் மேலே போட்டிருக்கீங்களா, இதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய மேயர் மேலே போட்டிருக்கீங்களா? நீங்கள் மேயர் எதிர்க்க வச்சுருக்கீங்க, உங்களுக்கு புகழ் பாடுறதுக்கும் உங்களுக்கு துதி பாடுறதுக்கும் மேயர் வச்சுருக்கீங்க. அந்த அம்மா ஒரு மேயர் மாதிரி நடந்துக்கிறதே கிடையாது. அதுக்கான தகுதியான நபரான்றது ஒரு பெரிய ஒரு கேள்வி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் வந்த உடனே வந்து ஒருத்தவங்க தகுதி வந்துருமா
அதுக்கப்புறம் பாருங்கன்னுவாங்க. இது ஒன்றும் வந்து ஸ்கூல் கிடையாது நீ வந்து கத்துக்கிறதுக்கு. நீ வந்து ட்ரையல் பார்க்கறதுக்கு மக்கள் ஒன்றும் பொம்மைகள் கிடையாது நீங்க வந்து கத்துக்கிறதுக்கு. இங்க முதலமைச்சருக்கும் கத்துப்பாரு, துணை முதலமைச்சரும் கத்துப்பாரு, மேயரும் கத்துப்பாங்கன்னா அப்ப எப்படி அது? சென்னை இந்த மழைக்கே வந்து தாங்கல அப்படின்னா நவம்பர் டிசம்பர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இன்னும் என்ன ஆகும்? இன்னும் மிக மோசமான ஒரு சூழல் தான் அவன் சந்திக்கும். இல்ல கிட்டத்தட்ட 80% பணிகள் அந்த மாதிரி முடிஞ்சிருச்சுன்னு ஏற்கனவே சொன்னாங்க. முடிஞ்சா So, அந்த ரோட்ல data மாறிக்கிட்டே இருக்கு. முடிஞ்சா வந்து அதாவது மேயர் ஒண்ணு சொல்லுவாங்க, அமைச்சர் ஒண்ணு சொல்லுவாங்க, அதிகாரிகள் ஒண்ணு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தங்க சரியான டேட்டா சொல்லி பார்த்துருக்கீங்களா? சரியான டேட்டாவை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா யாருக்குமே தெரியாது. பண்ணாதானே தெரியறதுக்கு, நீங்க செஞ்சாதானே உங்களுக்கு தெரியறதுக்குன்ற மாதிரி இவங்க செஞ்சதே கிடையாது. இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. வேலையை ஸ்டார்ட் பண்ணாலே அது முடிஞ்சிருமானா கிடையாது. எப்படி 5 வருஷமா நீங்க வந்து கத்துப்பீங்களா? 5 வருஷமா நீங்க சரி பண்ணிட்டு இருப்பீங்களா? 5 வருஷத்துல என்ன சரி பண்ணிருக்காங்கன்னு கேட்டா ரோட்ல தண்ணி நிக்கலன்றாங்க. இன்னைக்கு ரோட்ல தண்ணி நிக்கலதான். நான் ரோட்ல வந்து கப்பல்ல போறேன், போட்ல போறல நான் சொல்லல. ஆனா இந்த பேஞ்ச மழைக்கே அங்கங்க தண்ணி நிக்குது. இந்த கழிவு நீரோட பாத்தீங்கன்னா குடிநீர் கலக்கிற விஷயம், குறிப்பா வட சென்னை போன்ற பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க குடிக்கக்கூடிய தண்ணில வந்து கழிவு நீர் கலக்கிறது இப்ப கிடையாது, அது பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. இவங்க அதை சரி செய்யல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த வட சென்னையிலிருந்து ஒரு மேயரை நாங்கள் எடுத்திருக்கிறோம், விளிம்புநிலை மக்கள் வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்து சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. இந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறோட குழப்ப திமுக அரசு எப்போ வந்து விடுன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த மழைக்கே நான் சென்னை தாங்கலன்றேனே, 4000 கோடி ஒதுக்குனீங்க அப்படின்னா இந்த மழைக்கே வந்து அங்கங்க தண்ணி நிக்குது. நான் கப்பல்ல போறேன்னு சொல்லல, ஆனா தண்ணி நிக்குதுன்ற உண்மையை கூட நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, முன்னாடி வந்து இந்த போட்டோ ஷூட் பண்ற விஷயத்த வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் மழை பெஞ்சதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ, அப்புறம் அது எடுத்துக்க போற போட்டோன்னு சொல்லிட்டு யாராவது எந்த அரசாங்கமாவது போட்டோ ஷூட் நடத்துமா? ஆனா இந்த அரசாங்கம் நடத்தும். ரோட்ல தண்ணி தேங்கிருச்சு, தண்ணி தேங்கி 1 மணி நேரத்துல நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்மூலமா எடுத்தாங்க, எடுத்து வேற எங்கன்னா விட்டுருவாங்க. ஒரு பிளானிங் முதல் உங்களுக்கு கிடையாது. நீங்க உதாரணத்துக்கு ஒரு சம்திங் கோவையோ சேலமோ நினைக்கிறேன், ஒரு இடத்துல பாலம் கட்டியிருக்காங்க, பாலத்துல தண்ணி தேங்கி இருக்குது, பாலத்துல தண்ணி தேங்கி ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. அப்ப அந்த இன்ஜினியருக்கான பிளான் எப்படியோட பிளான் பாருங்க. நீங்க ஒரு பிரிட்ஜு மேல தண்ணி தேங்குதுன்னா எந்த அளவுக்கு பிளான் போறாங்க பாருங்க. இதுல என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா ஊழல் தான். ஊழல் பண்றதுல திமுக வந்து நம்பர் 1 பிளேஸ் வந்து கொடுக்கலாம். நீங்க மிகப்பெரிய ஒரு ஊழல். அப்போ வந்து இந்த டிரைனேஜ் சிஸ்டம் மூலமா வந்து ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ் கூட மழை தண்ணி உள்ள போய் மக்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிச்சுன்னு நான் என்ன சொல்றேன்னா, ரிலீஃப்ன்றது மழை பெஞ்சு சென்னை வெள்ளைக்காடா பெருமழையான மழை. இப்போ நீங்க உதாரணத்துக்கு நீங்க சென்னையில தான் இருப்பீங்க நம்புறேன் நான். பெருமழையான மழை இன்னும் பெய்ய ஸ்டார்ட் பண்ணல. நான் நைட்ல மழை பெய்யுதா, காலையில வெயில் காயுது, ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மழை பெய்யுது, சின்ன மழை தான் வந்திருக்கு. இதுல எப்படி பெருமழை அடிக்க முடியும்? நீங்க இந்த மழையே நீங்க இன்னும் பெருசா பார்க்கல. மழையை பெருசா பார்க்காமே வந்து நாங்க வந்து சீர்பட்டுட்டோம், நாங்க சரிப்பட்டுட்டோம். அப்போ பெரும் மழை வந்தா இன்னும் அந்த ஃப்ளட் மாதிரியான ஸ்டேஜஸ். பெருமழைக்கெல்லாம் சென்னை எல்லாம் தாங்காது. நீங்க இது நான் தான் சொல்றேன், இதுக்கே தண்ணி அங்கங்க நிக்குதுன்னு சொல்றேன். நீங்க பெருமழைன்றீங்க. இவங்க 4000, நான் தான் சொல்றேன், இவங்க மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் வந்து என்ன? அதாவது நம்ம சொல்றோம் அப்படின்னா இவங்க குறை சொல்லுவானுங்க, இவங்களுக்கு இதுதான் வேலை, திமுக அரசு குறை சொல்றதே அவங்க வேலைன்னு சொல்லுவாங்க. அமைச்சர் கொடுக்கக்கூடிய டேட்டா ஒன்று இருக்கு, மேயர் கொடுக்கக்கூடிய டேட்டா ஒன்று இருக்கு. 80% முடிஞ்சிருச்சு அப்படின்னா எங்க முடிச்சிருக்கீங்க? மழைநீர் வந்து ரோட்ல சாதாரண ஹைவே ரோட்ல தேங்குதே, எப்படி அது? ரோடு ஓரங்கள்ல நீங்க சொல்ல இப்போ கால்வாய்கள்லாம் எப்படி அமைப்பாங்க? ஓரங்கள்லாம் அமைச்சு அதன் மூலமா ட்ரைனேஜ்ல போகும். அந்த ட்ரைனேஜ் இருக்கக்கூடிய மேல மூடி போட்டிருக்காங்கல்ல, அங்கேயே தேங்குது மழை. அப்ப அந்த இன்ஜினியருக்கான பிளான் எப்படி இருக்கும் பாருங்க. நீ நடுவில் எங்கன்னா தேங்கிடுச்சு, ரோடு பக்கம் வரலாம் கூட பரவாயில்ல, எங்க ட்ரைனேஜ் இருக்குதோ அந்த மூடி போட்டுருக்காங்க இல்லையா, அது மேலேயே மழைநீர் தேங்கி நிக்குதுன்னா அது எப்படி உள்ள போகும்? எப்படி எந்த வழியா போயிருக்கும்? எதன் மூலமா இவங்க போக வைப்பாங்க? சுத்தமா இவங்க பிளான் கிடையாது. நான் வந்து பிளான் பண்ண அதிகாரிகளை நான் குறை சொல்ல விரும்பல. ஏண்டானா அந்த அதிகாரிகளுக்கு உரிய பணத்தை ஒதுக்கீடு பண்ணிருக்கணும். ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணம் ஒழுங்கான முறையில் வந்து தானே வேலை செய்ய முடியும். நீ அதிலே கமிஷன், அதிலே நீ ஊழல் பண்ணா எப்படி வேலை செய்ய முடியும்? வேலையே நடக்கல அப்படின்றத என்னுடைய குற்றச்சாட்டு. இல்ல நிறைய பள்ளங்கள் தோண்டுனாங்க உள்ள. அதுதான் நானும் சொல்றேன். நானும் வந்து என்ன சொல்றேன், நெறியாளர் சொல்லக்கூடிய அதே விஷயத்த சொல்றேன். பள்ளங்கள் தோண்டுனாங்க, தோண்டுனது மாதிரியே இருக்குது. நான் தான் சொல்றேன், அந்த சூளைமேடு சொல்றேன். ஏன் அந்த பகுதியை மென்ஷன் பண்றேன்னா அந்த பகுதியை தான் வந்து போறேன் நானும். அங்கேயே எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லா இடத்துலயும் தோண்டி வச்சிருக்கானுங்க. ஒரு வாரத்துக்கு நான் போறேன், நான் காலில் போன ரோடு சாயங்காலம் இல்லை, ஏன்னா பள்ளம் தோண்டிட்டேன்றானுங்க. பள்ளம் தோண்டப்படுது, நான் அந்த கருத்தை ஏற்கிறேன். உண்மையாவே பள்ளம் தோண்டப்படுது, ஆனா அது மூடப்படுறது கிடையாது.
மூடப்படாததுனால தான் மிகப்பெரிய விபத்துகள்லாம் வந்து ஏற்படுது. இவங்க மழைநீர் வந்து சுத்திகரிப்பு இல்லை கழிவுநீர் சுத்திகரிப்புன்னு பிளான் இருக்குது, வாய் அளவில் பிளான் இருக்குது, செயல் அளவில் ஒன்றும் இல்லைன்றதான் என்னோட குற்றச்சாட்டு. சிஏஜி அறிக்கை வந்துருச்சு, பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பெருசாக சொல்லப்படுறது என்னன்னா, நிறைய கடன் வாங்கியிருக்காங்க, வருவாயை காட்டிலும் கடன் வந்து ஜாஸ்தியாக வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது. அப்போது நிதி பற்றாக்குறை அங்கே ஜாஸ்தியாக வருது. ஸோ இந்த கடன் வாங்கி வாங்கி அந்த கடனையும் பழைய கடனை கொடுக்கறதுக்கு தான் கொடுக்குறாங்கங்கும் போது அப்போ பொருளாதார நிலை என்ன மாதிரி இருக்கு? கடன் வாங்குறாங்க, கடன் கொடுக்கறதுலாம் கிடையாது. இவங்க எந்த அரசாங்கம் தான் சொல்லக்கூடியது என்னன்னா, இவங்க வந்து கடன் வாங்கிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து அதை கட்ட வேண்டியது யாரு? வேறொரு அரசாங்கம் வந்து கட்டணும்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச அவங்க இதுக்கு முன்னாடி அந்த ஆட்சியில் என்ன சொன்னாங்கன்னா, நான் எந்த விதமான செயல் தெரிஞ்சுமே பண்ண முடியாது, ஏண்டானா இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குது, இவ்வளோ கடனை வச்சுட்டு நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு ப்ரெஸ் மீட்டை ரொம்ப வெளிப்படையாக பேசினாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு அரசாங்கம். இவங்க வந்து கடன்களை வாங்குறாங்களே தவிர அதை திருப்பி செலுத்துறது கிடையாது. ஏண்டானா வந்து நம்மளே வந்து தானே பண்ண போறானுங்க, அடுத்த அரசாங்கம் தானே மாட்டிக்க போகுது, இல்லை நம்மளே திருப்பி என்ன பண்ண முடியும்? ஒரு கடன் வாங்கினதுக்காக நீங்கள் முதலமைச்சரையோ இல்லை ஆட்சி நிர்வாகத்தையும் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ரியாலிட்டி அதுதான், ஒன்றுலாம் பெருசாக நீங்கள் பண்ண முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடன் வாங்கிறாங்க, பெருமை கடன் வாங்குவாங்க. ஏன் அந்த பெருமைக்குன்னா, இப்போ நம்ம 1000 ரூபாய் வாங்குறோம் இல்லையா, அதுக்கான பணம் உங்களுக்கு எங்கே வந்து வருது? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு வந்து வரக்கூடிய ஒரே வருமானம் டாஸ்மாக் வருமானம். அதில் மட்டும் நீ கவனம் செலுத்து, வேற எதை பற்றி நீ கவலைப்படாத. இப்போ தீபாவளிக்கு டார்கெட் விட வித்தியா, நீ உன் டார்கெட் நீ அச்சீவ் பண்ணலன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலையை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அந்த மாவட்ட நிர்வாகத்தை பண்ணுவது, ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்வது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலை. இந்த அரசாங்கம் என்ன தங்க பண்ணுது? கலெக்டரை கூப்பிட்டு டாஸ்மார்க் வந்து எவ்வளோ வருமானம் வந்துச்சு, ஏன் இந்த இடத்துல குறைஞ்சிருக்கு, இது ஒரு வேலையா? டாஸ்மார்க் நிர்வாகத்தை கவனிப்பது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலையா? கலெக்டருடைய வேலையை அதை வந்து ஒதுக்கி இருக்காங்க. நிர்வாக இயக்குநரை கூப்பிட்டு, டாஸ்மார்க் மேலாளர் கூப்பிட்டு சொல்லிட்டு நிர்வகிக்கிறாங்க. நீ ஒட்டுமொத்த கவனத்தை நீ டாஸ்மார்க்ல வைக்கிறன்னா வேற வழி இல்லை, டாஸ்மார்க்ல மட்டும்தான் வந்து வருமானம் வருது. சொந்த நாட்டு மக்களை சாராயம் ஊத்தக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு பேர் என்னடான்னா திராவிட மாடல். பெருமையா நீங்க சொல்லிக்கலாம், சொந்த நாட்டு மக்களுக்கு சாராயத்தை ஊத்தக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு பேர் திராவிட மாடல். ஐயோ நாங்கெல்லாம் சாராயம் வைக்கலாம்னா அவன்லாம் வந்து கள்ளச்சாரத்தை குடி செத்துருவோம், சாவட்டும், அவன் கொழுப்பத்தை போய் குடிச்சிட்டு சாவறான், செத்து போன நீ 10 லட்சம் ரூபா கொடுக்குற. அண்ணன் சீமான் கேட்கிறாரு இல்லையா, சாராயத்தை குடிச்சிட்டு செத்தவனுக்கு நீ காசு தர, மின்னல் தாக்கி உயிரிழந்தாங்க குடும்பங்கள், அவங்களை நீ கொடுத்தியா? ஏன் கொடுக்கல? உன்னால ஏன் கொடுக்க முடியல? அப்ப நீ என்ன சொல்ல வர? நீ குடிச்சிட்டு சாகிறவனுக்கு நீ போய் காசு கொடுக்குறப்பா, சரி விடு, அவனோட குடும்பத்துக்காக நீ கொடுத்துட்டு கூட எடுத்துக்கலாம், அவங்க குழந்தை குட்டி இருக்கும், அவனே குடிக்காரனா இருக்கிறான்னா அந்த குடும்ப பொருளாதாரத்துல மிகவும் பின்னடைவில் இருக்கும், நீ கொடுக்குறனா வேணாம்லாம் சொல்ல. ஆனா மின்னல் தாக்கி உயிரிழந்தாங்க இல்லையா, அவங்களை நீ கொடுக்கலையே, ₹1 நீ கொடுக்கல, ஏன் கொடுக்கல? நீ அவங்களுக்கு தெரியுமா மின்னல் வந்து நம்ம தாக்குன்னு சொல்லிட்டு? அப்போ எதிர்பாராத விபத்துகளுக்கு நீங்க பணம் கொடுக்க மாட்டேற, குடிச்சிட்டு சாகணும்னு பணம் கொடுக்குற. ஏண்டானா இஷ்யூ பேஸ்லாம் கிடையாது, அது வந்து ஒரு நியூஸ் பேஸ்டு, அது வந்து ஒரு பிரபலப்படுத்துவாங்க. இப்போ நீங்க மரக்காணத்துலயோ இல்லை நீங்க கள்ளக்குறிச்சியிலோ செத்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு வந்து பெரிய பிரேக்கிங் நியூஸ். அது இப்போ நீங்க மின்னல் தாக்கி விழுந்த உயிர் கிடையாது, அது உயிர் கிடையாது அவங்களுக்கு, அது உயிர் கிடையாது அவங்களுக்கு. அப்போ அந்த அம்மாவை எழுந்த பெற்றோர், அந்த அம்மாவை எழுந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்க? இது ஒரு மோசமான ஒரு கவர்மெண்ட். இது திராவிட மாடல்னு சொல்லக்கூடியது விளிம்புநிலை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எதிரான ஒரு கவர்மெண்ட். இது நீங்க எங்கேயாவது இப்போ நீங்க ஒரு தகப்பனாவோ நீங்க ஒரு தாயோ இருக்கீங்கன்னா உங்க சொந்த மகனை கூப்பிட்டு வாப்பா வாய் தெரிஞ்சு சாராயத்தை ஊத்துவீங்களா? ஊத்த மாட்டோம். ஏன்டானா அது என்னுடைய மகன் என்னுடைய மகள், அவங்களை பொறுப்பாக வளர்க்க வேண்டிய கடமை, நான் அவங்களுக்கு வந்து ஒரு சாராயத்தை கொடுக்கக்கூடாதுன்னு. நீங்க தமிழ்நாட்டுக்கு அப்பா தானே ஸ்டாலின் அப்பா, எல்லாருக்கும் அப்பா ஸ்டாலின் அப்பா. ஸ்டாலின் அப்பா டாஸ்மாக் நிர்வாகத்தை வந்து மூடிட்டார், அவரு மூட மாட்டாங்க, அதெல்லாம் ஒரு காலம் மூட மாட்டாங்க. இவங்களுடைய வருமானம் என்பது முழுக்க முழுக்க அந்த டாஸ்மார்க்கை நம்பி மட்டும்தான் தான் இருக்கும். மாற்று வருமானத்தை இவங்களால சிந்திக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சீமான் போன்றவர்கள் வந்து ஆடு மாடு வளர்ப்பு வந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கேன், அவெல்லாம் வந்து சீமான் வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு. சீமான் அவருடைய அரசியல முரண்படலாம், ஆனா அவர் வந்து படிக்காத போயிட்டு ஆடு மாடு மேயெல்லாம் சொல்ல. அதே சீமான் தான் கல்வி குறித்தும் பேசுறாரு. தற்சார்பு பொருளாதாரத்தை பேசுறவங்களாம் இவங்க என்ன பண்றாங்கன்னா திமுக அவருடைய ஐடிவிங்க வச்சு கடிக்க வைக்கிறாங்க. அப்புறம் இவங்க சாராயம் விற்கிறத நியாயப்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தங்க கூட சொன்னாங்க, தமிழ்நாட்டில் வந்து நூலகங்கள் வந்து அதிகம், டாஸ்மார்க்கள் குறைவுன்னு சொல்லிட்டு டேட்டா ஒன்று சொன்னாங்க. இந்த மாதிரி ஆட்களை தான் உருவாக்கி வைக்கிறானே தவிர இந்த கடன் வாங்குவது என்பது முழுக்க முழுக்க உங்களுடைய திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடியது. அது மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறாது. நீ 1000 ரூபாய் கொடுத்ததுனால ஒரு குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் உயர்ந்துருச்சுன்னு சொன்னா நம்ப முடியுமா? 1000 ரூபாய் என்ன பண்ணுவ? நீ ஒரு மூட்டை அரிசி எடுக்க முடியுமா?
வேற என்ன பண்ணுவோம்? ஒண்ணுமே செய்ய முடியாது. 1000 ரூபாய் வச்சுருந்தா நீங்க அதான் அந்த 1000 ரூபாய் இப்போ எனக்கு தெரிஞ்சு திமுக கவர்மெண்ட் 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கான பிளான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த எலெக்ஷனுடைய அறிவிப்புல நாங்கள் 2000 ரூபாய் கொடுப்போம். முதல்ல சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? எல்லோருக்கும் 1000 ரூபாய். ஆட்சிக்கு வந்தோடனே தகுதி வாய்ந்தவர்களுக்கு 1000 ரூபாய். இப்போ உதாரணத்துக்கு அங்கன்வாடியில ஒரு ஆயமாவோ ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க. அவங்களோட வருமானம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப குறைவா இருக்கும். நீ அரசு பணியாளர், அதனால உனக்கு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன்னுவாங்க. இப்போ நான் வந்து ஏதோ ஒன்று படிச்சு முடிச்சுட்டு நான் ஒரு அரசு வேலையில் போயிட்டுன்னு வச்சுங்களேன், நான் ஒரு விஓவோ, நான் ஒரு தாசில்தாராவோ, ஏதோ ஒரு பிசியாவோ நான் போயிடுன்னு வச்சுங்களேன், நான் டேக்ஸ் கட்டணும். ஒரு அரசு பணியாளர் கூட டேக்ஸ் கட்டணும். இப்போ என் அம்மாவோ அப்பாவோ கிராமத்தில் அப்படியே தான் இருப்பாங்க. என் அம்மாவுக்கு வந்து 1000 ரூபாய் கிடையாது. ஏன்டான்னு கேட்டால், உன் பையன் அரசாங்க வேலைக்கு போயிட்டான், அதனால உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன். இது நான் வாங்குற 12000 15000 நான் 1000 ரூபாய் நீங்க கொடுக்க மாட்டேன். ஆனா எலெக்ஷன்ல என்ன சொல்லி ஓட்டு போட்டிருப்ப? இப்ப எங்களுடைய அம்மாவோ ஆயாவோ என்ன சொல்லி நினைச்சிருப்பாங்க? ஓ, ஸ்டாலின் வந்தா நமக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க போலது. அப்போ இது எவ்வளவு ஒரு திருட்டுத்தனம் பாருங்க. நீ எலெக்ஷனுக்கு முன்னாடி அறிவிப்புல சொல்லக்கூடியது வேற வாக்குறுதி, எல்லாருக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தகுதி வாய்ந்த, இப்ப 2000 ரூபான்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்தன்னு சொல்லுவாங்க. அப்போ மக்களை ஏமாற்றுவதற்கு திமுக சிறப்பா செயல்படும். என்னை பொறுத்த வரைக்கும் திமுக தமிழ்நாட்டினுடைய சிறந்த எதிர்கட்சி. நான் ஒரு நாளும் மாற்றம் சொல்லவே மாட்டேன். அந்த தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியாக திமுகவை எப்பவுமே வைத்திருக்கிறது தான் மக்களுக்கு நல்லது. ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும் பொழுது டாஸ்மாக் முடின்னு போர்டு எடுத்து நிற்பாங்க, நீட்டை வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு போராடுவாங்க. மோடி வந்தா என்ன பண்ணுவாங்க? கருப்பு பலூன் பறக்க விடுவாங்க. ஆனா அதே ஆட்சிக்கு வந்துட்டா டாஸ்மார்க்கெல்லாம் மூடலாம் முடியாது, கவர்மெண்ட்டுக்கு எங்க காசு இருக்குது, வேற வழியே கிடையாது, அதெல்லாம் மூடுற பேச்சுக்கே கிடையாது. கூட்டணி கட்சியில யாராவது ஒருத்தவங்க எதிர்த்து மாநாடு போட கூட, திரும்ப போட மாநாடு போட கூட அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா வந்து டாடா பாய் சொல்லிட்டு அங்கே போய் சமாதான பேச்சு வந்து பேசிட்டு வந்துருவாங்க, என்ன இஷ்யூ அப்படின்னு பேசிட்டு வந்துருவாங்க. அப்புறம் மோடிக்கு கருப்பு பலன் பழக்க விட்டுங்க என்ன பண்ணுவாங்க? அவர் வந்தாருன்னா வெள்ளை குடை, அதுவும் வேற கலர் கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்செல்லாம் பெரும்பான்மை குடைகள் கருப்புல தான் இருக்கும். கொடைனாலே என் மைண்ட் செட்ல பொதுவாக கருப்பு கலர்ல இருக்கும் கொடை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும்னு வச்சுங்களேன். வெள்ளை கலர்ல கொடை இருக்குதுன்ட்டு தெரியாது, எனக்கு உண்மையாவே தெரியாது. வெள்ளை கலர்ல கொடை இருக்குன்னே தெரியாது. டிசைனா பூ போட்ட கொடை தான் பார்த்துருக்கிறான்னு. ஆனா அந்த வெள்ளை குடை போட்டு மோடி வரவேற்பாங்க. அப்போ இந்த திமுகன்ற கவர்மெண்ட் பாருங்க எந்த அளவுக்கு மக்களுக்கு விரோதமாக ஏமாற்று கவர்மெண்டா இருக்கு பாருங்க. திராவிட மாடல் சொல்லக்கூடிய கவர்மெண்ட் முழுக்க முழுக்க வந்து ஒரு ஏமாற்று ஒரு கவர்மெண்டா இருக்குது. சிஏஜி அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேஜரா என்னன்னா, நிறைய கடன் வாங்குறாங்க. அது போக இந்த நீங்க குறிப்பிட்டு சொன்ன மாதிரி மகளிர் உரிமை தொகை, இந்த மாதிரி ஒரு மானியத்துக்கோ இல்லை வந்து ஃப்ரீயா கொடுக்கறதோ அதுக்கே தான் செலவு பண்றாங்க. ஆனா டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து நிறைய செலவு பண்ணல அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கு. டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் வந்து இலவசங்கள்னு சொல்லிட்டு சொல்ல கொடுக்கக்கூடியது, இல்லை உதவி தரக்கூடிய எல்லாமே அவருடைய கான்செப்ட் என்னன்னா தனி மனிதனுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவது தான். தனிநபர் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எக்கனாமிக்ஸ் படிச்ச ஒரு நபர். ஆனால் தனிநபர் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக இந்த எந்த அரசுகளுமே எதுவுமே பண்ணுறது கிடையாது. தனி மனிதனுடைய பொருளாதாரம் எப்படி உயரும் அப்படின்னா அவனுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட்டை நீ கொடுத்தா தான் உயரும். அப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் எப்படி கொடுப்ப நீ? ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்காக இந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் என்ன எடுத்திருக்காங்க? எதுவுமே கிடையாது. இப்போது என்னன்னா அது முதலமைச்சருடைய ஒரு திட்டம் கூட இருக்குது. இந்த ஐஏஎஸ் படிக்கக்கூடியவங்கள ஒரு கோச்சிங் சம்திங் ஏதோ ஒரு நேம் வச்சு மக்கள் முதல்வர், அது பேர் என்ன திட்டது? நான் முதல்வன் திட்டம். இப்போ நான் முதல்வன் திட்டம் நீங்கள் எடுத்துங்க. நான் முதல்வன் திட்டத்தில் நாங்கள் இத்தனை லட்சம் மாணவர்கள் நாங்கள் உருவாக்குறோம், இத்தனை ஆயிரம் பேர் நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னுடைய சொந்த அனுபவத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சவங்களே சொல்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச சில சகோதரிகள் ஒரு அரசு உடைய கலைக்கல்வியில் படிக்கிறாங்க. படித்து முடித்த உடனே வாங்க நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக நீங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கீங்க, உங்களை எத்தனை ட்ரைனிங் கொடுக்க போகிறோன்னு கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு கார்பரேட்டோட கூட்டமே ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கார்பரேட் உங்களுக்கு வேலை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எம்பிஏ அல்லது வேற ஒரு டிபார்ட்மெண்ட் படிக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கும் டெலிகாலருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லுங்க. டெலிகாலர் யார் போவாங்க? யாரோ ஒருத்தவங்க விருப்பம் உள்ளவங்க, வேற வேலை வாய்ப்பு கிடைக்காதும் போவாங்க. ஒரு தொழிற்கல்வி படிக்கிறதுக்கோ இல்லை ஒரு வணிக மேலாண்மை படிக்கிறதுக்கோ படித்தவங்கள வா உனக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து இந்த கார்பரேட் நிறுவனத்தில் வந்து பயிற்சி கொடுத்துட்டு அந்த நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, நீ வா நான் உனக்கு டெலிகாலர் கொடுக்குறேன், நீ படித்த படிப்புக்கு சம்மந்தமே இருக்காது. அவன் ஒரு கண் துடைப்புக்காக கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு ஸ்கீம்ல நம்ம வரணுன்றதுக்காக அவன் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி சாதாரண எளிய வீட்டு பிள்ளைகள் இருக்கக்கூடிய பசங்களுடைய வாழ்க்கை நாசனம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஐஏஎஸ் ட்ரைனிங்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், இத்தனை பேர் ஆக்கியிருக்கோம் அப்படின்னா பிலிம்ஸ் எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணாதான் அதுக்குள்ளே நீங்கள் போகவே முடியும். இங்கே பிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதே பெரிய சிரமம். ஏன்டானா கொஸ்டின் பேப்பர் ஹிந்தி அப்புறம் இங்கிலீஷ் தான் உங்களுக்கு பிலிம்ஸில் இதை நீ பாஸ் பண்ணணும். அப்போது நீ அதை பாஸ் பண்ணுறதுக்கு நான் கோச்சிங் சென்டர் நீ நடத்துவியா, இல்லை பாஸ் பண்ணணும் கூப்பிட்டு வந்து நான் வந்து அவனுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணேன்னா அவன் தான் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டானே.
ஒரு ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான அறிவு இல்லாமல் பாஸ் பண்ண முடியாது. லட்சக்கணக்கான பேர் இந்தியா முழுக்க எழுதுறாங்க. அதுக்கப்புறம் பாஸ் பண்ணிட்டான். அப்புறம் நீ என்ன பண்ணுற, நீ கூப்பிட்டு வந்து இந்த இன்னார் பாஸ் பண்ணவங்கலாம் வந்து என்னுடைய 4 முதல் திட்டத்தின் மூலமாக பாஸ் பண்ணுவாங்க நீ சொல்கிற. நீ சொன்னதுக்கு மறுநாளே பார்த்தா இன்னொரு தனியார் ஏஜென்சி இன்னொரு காரன் அவன் ஏன் நிறுவனத்துலேருந்து பாஸ் பண்ணாமல் சொல்லிட்டு போடுறான். அரசாங்கமும் இவன் பாஸ் பண்ணதுக்கு நான் தான் காரணம் நீ ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற, ஏதோ ஒரு தனியார் கோச்சிங் சென்டர் அவன் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறான். அப்போ உண்மையாகவே அவன் பாஸ் பண்ணதுக்கு யார் காரணம்? இவங்க சொல்லக்கூடிய டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஏமாற்று வேலை. இதன் மூலமாக பயன்பெற்றவங்கன்றது ரொம்ப ஒரு குறைவு. இந்த லாஸ்ட்டாக நடத்துனாங்க இல்லையா, நடிகர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு கலை நிகழ்ச்சி, எஜுகேஷன் நிகழ்ச்சியா, யாரை கூப்பிட்டாங்க? அங்கே வந்து பேசினவங்களாம் யாரு? அப்போ தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த கல்வியாளர்கள் மிஷ்கின், அதுக்கப்புறம் வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், தியாகராஜ குமாராஜா, இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த கல்வியாளர்கள். இவங்களை கூப்பிட்டு நீ வந்து உங்களை பிரபலப்படுத்த வைக்கிறீங்க. இது எங்கேயாவது நடக்குமா பாருங்க. ஒரு கல்வியாளர்களுக்கும் சினிமாக்காரர்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சினிமாக்காரர் ஒரு படைப்பாளிகள், அவங்க படைப்பை நீங்கள் கொண்டாடுங்க, வரவேற்று சொல்லுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கும் கல்விக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது. கல்வியாளர்ன்றவங்க வேற ஒருத்தவங்க. கல்வியாளர்களுக்கும் சினிமாக்காரர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்கள கூட்டி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அரசு கொடுக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் குறை சொல்வது நம்ம வேலை கிடையாது. அதை நீங்கள் தெளிவாக கொடுங்க, ஒழுங்காக கொடுங்கன்னு தான். காலையில் சிற்றுண்டி கொடுக்குறாங்க பள்ளிகளில், வரவேற்கிறோம், மிக முக்கியமான ஒன்று, எல்லாமே ரைட் தான். ஆனால் அந்த சிற்றுண்டியை நீங்கள் தரமாக கொடுக்குன்னு சொல்கிறது தவறு எதனா இருக்குதா? கிடையாது. நீங்கள் தரமாக கொடுக்குன்னு சொன்னால் இவனங்கெல்லாம் பாரு, ஏழை குழந்தைகள் எளிய குழந்தைகள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை போயிட்டு விமர்சனம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தினம்பல விமர்சனம் வைக்கிறான்னா அவனுக்கு சனாதன புத்தி. அந்த விமர்சனம் என்பது வேற. நம்ம வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது நீங்க அதை கரெக்டா கொடுங்க, அது தரமானதா ஆரோக்கியமானதா கொடுங்க. தரமானதா ஆரோக்கியமா தான் கொடுக்குறோம்ல சொல்றாங்க. தரமானதா ஆரோக்கியமானதா கொடுத்தா முதலமைச்சருடைய வாரிசுகளை அரசு பள்ளியில படிக்க வைக்க சொல்லுங்க. தரமான கல்வி அரசாங்க பள்ளியில கிடைக்குதுன்னு நம்புறாங்கன்னா அந்த பள்ளியில போயிட்டு படிக்க வைக்க சொல்லுங்க. மதிய உணவையும் காலை உணவையும் அங்கேயே சாப்பிட சொல்லுங்க. யார் யாருக்கோ அப்பா முதலமைச்சர் இருக்கக்கூடியவர் தான் சொந்த பிள்ளைங்க படிக்கும்போது எவ்வளோ கொடுப்பாரு, அதை எப்படி பார்த்துப்பாரு, போய் படிக்க சொல்லுங்க. இதை நம்ம கேள்வி கேட்டால் உங்களுக்கெல்லாம் இவ்வளோதான் அரசியல் அறிவு, அது அவங்க விருப்பங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டு குழந்தைங்க எங்கே படிக்குது அவங்க விருப்பம்னு சொல்லுவாங்க. இது போல் அயோக்கியத்தனம்லாம் கிடையாது. இது வந்து நீங்கள் தரமான கல்வியை கொடுக்குறோம், தரமான உணவை கொடுக்குறோன்னா உங்கள் வீட்டு பசங்களை திரும்பி அரசு பள்ளியில் சேர்த்து படிக்க வைங்க. மிக்க நன்றி உங்களுடைய இவ்வளோ நேர கருத்துக்களுக்கு. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி.